தேமுதிக என்ன நிலைமை, என்ன நிலைப்பாடு? தேமுதிக எப்படி உங்களோட சேர்றதுக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை நடக்குதா? தேமுதிக எங்களோட தான் இல்ல இது வரைக்கும் அவங்க வந்து ஒரு 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 டைலமாக்கு வந்துட்டாங்க. இப்ப ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல அப்படின்ற பிறகு அவங்களோட நிலைப்பாடுல ஒரு குழப்பம் இருக்கு. அது வெளிப்படையாகவும் தெரியுது. ஒரு விஷயம் சொல்றேன் சார், நீங்க 2024 கேளுங்க, இங்க கேளுங்க. கேப்டன் விஜயகாந்த் ஆரம்பித்த இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அவருடைய மறைவுக்கு பின்னாலும் அந்த இயக்கத்தை உயிர்ப்போடு வைத்திருக்கின்ற தலைவியாக சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கட்சியை நடத்தி கொண்டு வருகிறார். அவருக்கு எது நல்லது எது கெட்டது என்பது அவருக்கு தெரியும். அவருடைய பையன் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய பையன் விஜய் பிரபாகரனுக்கு தெரியும். யாரோடு கூட்டணி சேர்ந்தால் விசுவாசமாக நாம் வெற்றி பெறுவதற்கு வேலை வைப்பார்கள், யார் நம்மை நம்ப வைத்து கழுத்திருப்பார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகவே தவறான முடிவுகளை நீங்கள் சிந்திக்க வேண்டாம். அவர்கள் எங்களோடு தான் இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது பற்று கொண்டவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவரை போன்று பிறருக்கு கொடுக்கின்ற குணம் உள்ளவர். அவரை பற்றி விசாரிக்கின்ற நேரத்தில் 10 பேருக்கு உணவு கொடுத்து விட்டு தான் 10-11வது ஆளாக அவர் சாப்பிட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர் மீது பாசம் கொண்ட கேப்டன் விஜயகாந்துடைய எண்ண ஓட்டமே திமுகவை எதிர்த்துத்தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை ஆரம்பித்தார்கள். பழிவாங்க எண்ணத்தோடு மறைந்த முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அவருடைய கல்யாண மண்டபத்தை இடித்த நாள் தான் இயக்கம் பிறந்தது. இது உண்மை வரலாறு. ஆகவே அந்த இயக்கத்தோடு மீண்டும் திமுக கூட்டு சேருவார்கள் என்று நீங்கள் கற்பனையோடு நினைக்க வேண்டாம். நான் நினைக்கல. இந்த நேர்காணல் மூலமா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கன்வே பண்றீங்க. இல்ல, அப்படி ஒரு வாய்ப்பே அவங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் பெருவாரியான தேமுதிக நிர்வாகிகளும் தேமுதிகவுடைய பொதுச்செயலாளர் சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் நிச்சயமாக அதிமுகவுடைய தொண்டர்களுடைய அன்பை பெற்றவர்கள், அரவணைப்பை பெற்றவர்கள், பாசத்தை பெற்றவர்கள். அவர்களுடைய அன்பையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இதுதான் தார்மீக ரீதியான உண்மையான உணர்வுபூர்வமான கூட்டணி. சில கருத்து வேறுபாடுகள், சில கருத்து சிதறல்கள் இருக்கலாம். அதையெல்லாம் சரி செய்கின்ற இடத்தில் எடப்பாடி இருக்கிறார். நிச்சயமாக சரி செய்து விடுவார். அதற்கான காரணங்கள் என்ன, அதற்கான சூழ்நிலைகள் என்ன என்பதையெல்லாம் இரு தலைவர்களும் பேசிக் கொண்டார்கள். ஆகவே அவர்கள் பேசிக்கொண்டார்கள். ஆகவே அவர்கள் பேசியது அவர்களுக்குள் சமாதானமாகத்தான் இருப்பார்கள். வெளிப்படையாக கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசுகின்ற பொழுது அவர்கள் கட்சியை வேகப்படுத்துவதற்காக சமாதானப்படுத்தி பிரேமலதாவை எடப்பாடியார் பேசியிருப்பார்கள். அதற்கான விளக்கங்களை அவர்கள் கேட்டிருப்பார்கள், புரிந்திருப்பார்கள். எதற்காக இந்த நிலைப்பாடு என்ற நிலைமை அவர்கள் புரிந்திருக்கும். ஆகவே இதில் ராஜ்யசபா எம்பி ஒரு பிரச்சனையே கிடையாது. ராஜ்யசபா எம்பிங்கிறது எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியார் சொன்னபடி செய்வார். சூழ்நிலைகள் சில நேரத்தில் கட்சியினுடைய அங்கீகாரம் டெல்லியில் வேணும். 5 எம்பி இருந்தால் தான் டெல்லியில் திமுக அதிமுக குறை சொல்லி பேசினா அதிமுகவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பேசுறதுக்கு. அப்போதான் அங்கீகாரம் கிடைக்கும். 3 எம்பி இருக்கு ராஜ்யசபாவில். 2 பேர் இப்போ பதவி பயிற்சி, இன்னும் 2 எம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலை. இது எங்களுக்கு தெரியும். இதே கருத்தை எங்களுடைய பொதுச்செயலாளர் அவங்கள்ட்ட சொல்லியிருக்க மாட்டாங்களா? அவங்க கேட்டிருக்க மாட்டாங்களா? அதனால் கட்சியினுடைய டெல்லியினுடைய அங்கீகாரம் எந்த சூழ்நிலையும் கெட்டுவிடக்கூடாது, போய்விடக்கூடாது என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான், கட்சி மீது உள்ள ஒரு பாசத்தில் தான் எடப்பாடி ஒவ்வொரு முடிவுகளையும் எடுக்கிறாரே ஒழிய, எனக்கு நன்றாக தெரியும் அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் கட்சியினுடைய நன்மைக்காக. கட்சி பலமாக இருந்தால்தான் நாம் சோறு கட்ட முடியும், கோட்டை கட்ட முடியும், கோட்டை கட்டி ஆள முடியும். ஆகவே பேசுபடத்தை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். டெல்லியில் நமக்கு மரியாதை வேண்டும் சொன்னால் அங்கே பேசுகின்ற இடத்தில் அதிமுக உறுப்பினர் இருக்க வேண்டும். திமுக ஒரு கருத்தை சொன்னால் அதற்கு மாற்று கருத்து எதிர்த்து சொல்லுவது சட்ட பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் 5 எம்பிக்கள் வேண்டும் என்பது எனக்கு கிடைத்த செய்தி. அந்த செய்தியின் அடிப்படையில் சொல்கிறேன். அதுதான் நடந்தது. விளக்கம் கொடுத்திருப்பாரு, அவங்க ஏற்றிருப்பாங்க. அதனால யாரையும் ஏமாற்ற வேண்டும், ஏமாற்றித்தான் தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக எடப்பாடியாருக்கு கிடையாது. நிச்சயமாக ஒரு சகோதரி எண்ணத்தோடு தான் அவரிடத்திலே அவர் சொல்லியிருப்பார். அவர்களும் புரிந்திருப்பார்கள். ஆகவே இங்கே பிரச்சனையே எழவில்லை. நிச்சயமாக அவர்கள் மாற்று பாதையை தேடி செல்ல வேண்டிய அவசியம் அவர்களுக்கு உருவாகாது. நிச்சயம் உருவாகாது.